வெல்கம் டு மஞ்சு கிச்சன். இப்போ நம்ம மஞ்சு கிச்சன்ல ஒரு மஞ்சள் மிளகு வச்சு ஒரு பால் செய்ய போறோம். இப்போ எல்லாருமே தொண்டை ஒரு மாதிரி இருக்கு, நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, நம்ம தொண்டை ஏன் இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கு, தொண்டை கரகரப்பா இருந்தாவே நமக்கு ஒரு பயம் வந்துச்சு. நமக்கு ஏன் அந்த பயம் வரணும்? நம்ம இந்த மாதிரி பால்லாம் சாப்பிட்டா நமக்கு அந்த பயமே வராது, நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்றதை பார்ப்போம். இப்போ நான் 1 டம்ளர் பால் இப்போ நல்லா காய்ச்சுறேன். நல்லா பொங்கி வர வரை காயட்டும். பால் காய்ச்சின பாலா இருந்தா கூட பரவாயில்ல, நல்லா பொங்கி வர காய்ச்சுங்க. இப்ப பனக்கல்கண்டு நான் இப்போ 4 பீஸ் போடுறேன். நான் உங்களுக்கு கேமரா காட்டுறதுனால இப்படி போடுறேன், நீங்க நல்லா தட்டி போடுங்க, சீக்கிரம் கரைஞ்சிரும். இப்போ மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போடுறேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன், சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன். நல்லா பொடி பண்ணி போடுங்க மிளகு, அப்பதான் நல்லா காரமா காட்டா இருக்கும். இது பாருங்க, பால் நல்லா பொங்கி வருது பாருங்க. இந்த மாதிரி நல்லா காய்ச்சணும் பாலை, ஏன்னா அந்த சூட்ல எல்லாம் கரையணும். இப்போ நான் பால் இப்ப எடுத்துக்கிறேன். இப்போ அந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கணும். இப்போ அந்த மிளகு எசன்ஸ், அந்த பனங்கல்கண்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் நல்லா அந்த பால்ல மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா ஆத்திக்கிறோம். நல்லா ஆத்திட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இதை நல்லா அந்த எசன்ஸ் இறங்குற வரையும் வச்சிருந்து அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி வாரத்துல ஒரு 2 நாள் 3 நாள் விட்டு பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா ஹெல்த்தியானதும் இது. நைட்ல தூங்க போகும்போது கூட இந்த மாதிரி மஞ்சள் பாலும் மிளகுத்தூளும் குடிச்சிட்டு நம்ம படுத்தோம்னா நல்லா தூக்கமும் வரும். பசங்களுக்கு கொடுக்கும்போது வடிகட்டி கொடுங்க, பெரியவங்க அப்படியே சாப்பிடுங்க. தேங்க்யூ.